Hello students, good morning. Welcome back to English Maths Academy. This is 10th Mathematics Chapter 2, Numbers and Sequences. Exercise 2.8, question number 5. If the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32 by 3, then find the common ratio. பார்க்கலாமா? Okay, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay students, first given first term a equal to 8, sum to infinity s infinity equal to 32 by 3. என்ன கேட்டிருக்காங்க? Find the common ratio. Then r equal to question mark. We know that the sum to infinity s infinity equal to a by 1 minus r. இப்போ given data எடுத்து போஸ்ட் பண்ணலாமா? We know that s infinity equal to 32 by 3 equal to where a equal to 8 divided by 1 minus r. இப்போ இது எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, இந்த 1 minus r டிவைடில் இருக்கு, இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 1 minus r equal to 8. இந்த 32 by 3 கோஷன் ஃபார்மில் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் எடுத்து போய் மல்டிப்ளையாக மாற்றினீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எழுதிக்கணும். அதாவது 3 divided by 32 equal to 8 ones are 8 fours are 3 divided by 4. So 1 minus r equal to 3 by 4. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? காமன் ரேஷியோ r ஃபைன் பண்ணணும். இது நெகட்டிவாக இருக்கு இல்லையா, இப்போ என்ன செய்யுங்க, இது இந்த பக்கம் எடுத்து போயிடுங்க, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதே போல் இந்த நம்பர் இந்த பக்கம் கொண்டாந்துருங்க, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். தேர்ஃபோர் 1 minus 3 by 4 equal to r. இது எல்சியம் எடுத்தால் by 4 போட்டிங்கன்னா 4 ones are 4 minus 3 equal to 4 minus 3 equal to 1. 1 by 4 equal to r. Therefore, the common ratio r equal to 1 by 4. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிக எளிமையான சம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.